எல்லாருக்குமே தெரியும் 20 வருஷத்துக்கு முன்னாடியும் இந்த குபேர பொம்மையும் குபேர வழிபாடும் எங்கேயும் கிடையாது. ஆனால் இப்போ உலகம் முழுவதுமே இந்த குபேர வழிபாடு பரவலாகவே நல்லாவே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதே மாதிரி குபேர பொம்மையை எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க, பச்சை நிறத்தையும் எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிறாங்க. இப்போ எல்லா ஊர்லேயுமே அங்கேயே குபேர சந்தி கட்டிட்டு வர்றாங்க. நல்ல விஷயம்தான், நல்ல சந்தோஷமான தகவல் தான். ஆனால் முதல்ல லட்சுமி குபேர ஆலயம் கட்டப்பட்ட ஊர் இந்த ஊர் தான். எல்லாமே யாரும் இருக்கும் இடத்துல இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே சொல்லுவாங்க. அதுதான் வாஸ்து, அதுதான் ஸ்தல புராணம். எந்த ஸ்தலத்துக்கு வந்தால் நம்ம திருப்பதிக்கு போனால் அந்த பெருமாளை வழிபட்டால் தான் அந்த பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அதே மாதிரி ரத்னமங்கலம் குபேர சந்திக்கு நம்ம குபேர வழிபடும் பொழுது நமக்கு குபேரர்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களுடைய அனைவரு இல்லங்களிலும் லட்சுமி குபேர சம்பத்து கொட்டட்டும். அரைக்காசமணியினருள் என்றென்றும் கேட்டட்டும்.